இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடைபெற்ற உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்பொழுது பார்க்கலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர். ஃபோஸ்டர்ஸ் செம ஸ்ட்ராங் செம சேஃப். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் வரும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 234 தொகுதிகளில் 5% அதிகமான இடங்களில் போட்டியிடும் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் பொது சின்னம் வழங்குவது வழக்கம். இதற்காக தேர்தல் நடக்கும் காலகட்டத்தில் இருந்து 6 மாதத்திற்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் பொது சின்னத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 2026 மே 10 நிறைவடைவதை அடுத்து வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் வருகின்ற 24ஆம் தேதி நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.80% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை காட்டிலும் மாணவிகளே இந்த ஆண்டும் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். இதில் மொத்தம் 93.80% பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவித்தார். மாணவிகள் 95.88%, மாணவர்கள் 91.74% தேர்ச்சி பெற்றிருப்பதாக அவர் கூறினார். எந்த ஆண்டிலும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு தமிழகத்திலேயே அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் 98.31% பெற்று சிவகங்கை முதல் இடத்தை பிடித்துள்ளது. 85.44% தேர்ச்சி பெற்று வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. +1 பொதுத் தேர்வில் 92.09% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவர்களை காட்டிலும் மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +1 மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். இதில் மொத்தம் 92.09% பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவித்தார். மாணவிகள் 95.13%, மாணவர்கள் 88.70% தேர்ச்சி பெற்றிருப்பதாக அவர் கூறினார். எந்த ஆண்டிலும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு தமிழகத்திலேயே அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் 97.76% பெற்று அரியலூர் முதல் இடத்தை பிடித்துள்ளது. 85.88% தேர்ச்சி பெற்று வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தை பெற்றுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் கடின உழைப்பினால் 167 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் விசாரித்து வருவதாகவும் எப்படி சென்டம் எடுத்தார்கள் என்ற அந்த மாடலை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்வோம் என்றும் கூறினார். மேலும் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதிதான் பள்ளி திறப்பு என்று கூறப்பட்டிருப்பதாகவும் மாணவர்களின் நலன் சார்ந்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் குறிப்பு தொடர்பாக பிற மாநில முதலமைச்சர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் குடியரசுத் தலைவர் மூலம் மத்திய அரசு விளக்கம் கேட்டது தொடர்பாக பிற மாநில முதலமைச்சர்கள் மற்றும் மாநில தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு தொடர்ந்து சர்வாதிகார போக்கை கடைபிடித்து வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இந்தியா கூட்டணி பலவீனமாக உள்ளதாக கூறியுள்ளாரே என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றும் முதலமைச்சர் பதிலளித்தார். பாஜக கூட்டணியில்தான் ஓபிஎஸ் இருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அமித்ஷா சென்னை வருகை குறித்த ஓபிஎஸ்ஸின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் கூட்டணியில்தான் இருக்கிறார் என்றும் கூட்டணியில் இருப்பதால் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் சந்திக்காமல் இருந்திருக்கலாம் என்றும் கூறினார். தொடர்ந்து கூட்டணி குறித்த செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவசரப்படாதீர்கள், கூட்டணி குறித்து கூடிய விரைவில் தெரியவரும் என்று கூறினார். பிரதமர் மோடியின் இதயத்தில் ஓபிஎஸ்க்கு எப்பொழுதுமே தனி இடம் உண்டு என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ், அமித்ஷா சென்னை வந்தபோது தன்னை சந்திக்காதது வருத்தம் அளிப்பதாக கூறினார். இந்நிலையில் திருவண்ணாமலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது ஓபிஎஸ் கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, பன்னீர்செல்வம் எப்பொழுதும் தங்களுடன் தான் உள்ளார் என்றும், பிரதமர் மோடியின் இதயத்தில் ஓபிஎஸ்க்கு எப்பொழுதுமே தனி இடம் உண்டு என்றும் கூறினார். வரும் 29, 30 ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 29, 30 ஆகிய தேதிகளில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுவதாகவும், இதில் கட்சி நிர்வாகிகள் தவறாமல் கலந்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, மதுரை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்ட நிர்வாகிகளுடன் 29ஆம் தேதியும், சென்னை, காஞ்சிபுரம், திருப்பூர் உள்ளிட்ட 6 மாவட்ட நிர்வாகிகளுடன் வரும் 30ஆம் தேதியும் ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி உரிமை திட்டத்திற்கான நிதியை தமிழக அரசு ஒதுக்காதது ஏன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளியில் சேர்க்கப்படும் 25% ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கட்டணத்தை கடந்த 2 ஆண்டுகளாக செலுத்தாமல் திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்காதது குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் வெற்றி விளம்பர வேலையில் மட்டுமே முதலமைச்சர் ஈடுபட்டு வருவதாகவும் சாடியுள்ளார். சென்னையில் திரைப்பட தயாரிப்பாளர் வீட்டில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரனின் வீடு தேனாம்பேட்டை கவிஞர் பாரதிதாசன் சாலையில் உள்ளது. இந்நிலையில் அண்மையில் அவரது இல்ல நிகழ்வில் அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மேலும் ராயப்பேட்டையில் உள்ள தொழிலதிபர் தேவகுமார் என்பவரது அலுவலகத்திலும் இல்லத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இட்லி கடையில் தொடங்கிய பயணம் பராசக்தி வரை செல்ல எங்கே இருந்து பணம் வந்தது என்று தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சினிமாவில் துணை இயக்குநராக கூட தகுதி இல்லாதவரை தயாரிப்பாளராக மாற்றி தமிழ் சினிமாவை விழுங்க நினைப்பதுதான் கொள்ளை குடும்பத்தின் செயல் திட்டமா என்றும், பட்ஜெட்டிற்கு பணம் போதவில்லை என்றால் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகாஷ் பாஸ்கரனிடம் வாங்கிக் கொள்வார் என்றும் விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே ஜெயிக்கும் வித்தையை நிர்வாகிகளுக்கு கற்றுக் கொடுத்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தாலும் அல்லது தனித்தே போட்டியிட்டாலும் குறைந்தது 50 தொகுதிகளில் பாமக வெற்றி பெறும் என்று கூறினார். கட்சியில் இருந்து நீக்கம் செய்வதற்கு இப்பொழுதைக்கு அவசியம் இல்லை என்றும், விருப்பப்பட்டால் அவர்களாகவே பதவியில் இருந்து விலகிக் கொள்ளலாம் என்றும் கூறினார். இந்த கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. மே மாத இறுதிக்குள் மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவிலான சார்பு அணி நிர்வாகிகளை நியமித்து முடிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் 6 மாவட்ட செயலாளர்கள், மாநில அளவிலான அணி நிர்வாகிகள் குறித்த அறிவிப்பை விரைவில் விஜய் அறிவிக்க திட்டமிட்டுள்ளார். மேலும் 3.5 லட்சம் கட்சி பொறுப்புகள் மற்றும் 70,000 பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் என அனைத்து பொறுப்புகளும் நிரப்பப்பட வேண்டும் என்று பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். உதகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தங்கியிருந்த அரசு விருந்தினர் மாளிகை முன்பு நிர்வாகிகள், தொண்டர்கள் குவிந்த நிலையில் போலீசார் அனுமதி அளிக்காததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. உதகைக்கு கடந்த 12ஆம் தேதி 5 நாட்கள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் சென்றார். அங்கு முதுமலை, தொட்டபெட்டா, அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பார்வையிட்டார். இந்நிலையில் பயணத்தை முடிக்கும் முதலமைச்சரை காண அரசு விருந்தினர் மாளிகை முன்பு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் குவிந்தனர். அவர்களுக்கு அனுமதி வழங்காததால் போலீசாருடன் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் வட மாவட்டங்களே கடைசி இடத்தில் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
10 மற்றும் 11ஆம் வகுப்பு ஆகிய இரு பொதுத் தேர்வுகளிலும் மாணவர்களை விட மாணவியரே அதிக எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் தேர்ச்சி விகிதங்களில் வட மாவட்டங்கள் தொடர்ச்சியாக பின்தங்கி வருவது வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சூரி கதாநாயகனாக நடித்துள்ள மாமன் திரைப்படம் இன்று வெளியான நிலையில் மதுரையில் அவரது ரசிகர்கள் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டாடினர். மதுரை திருநகர் 4வது பேருந்து நிறுத்தத்தில் இருந்து மேலதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்தும் கொடியேந்தியும் ரசிகர்கள் சென்றதுடன் பெண்கள் ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்து சூரியின் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இதனையடுத்து மாமன் பட போஸ்டர்களை ஷேர் ஆட்டோக்களில் ஒட்டி பேரணியாக சென்றனர். இதேபோல் கலைஞர் நூலகம், ஆட்சியர், எஸ்பி வீடுகள் உள்ள புதுநத்தம் சாலையை ரசிகர்கள் மறித்து ஹெல்மெட் அணியாமல் புல்லட் சைலன்சரில் தீப்பொறி பறக்க கத்திக்கொண்டே அலப்பறை செய்தபடி சென்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் கடும் வெயிலில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சி பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. போடிநாயக்கனூர் நகராட்சி பள்ளியில் பிறவியிலேயே பார்வையிழந்த மாற்றுத்திறனாளி மாணவன் நதீஷ் 471 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு பள்ளி தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள் மற்றும் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்டோர் இனிப்புகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். மேலும் மாணவனின் பெற்றோர் கூலித் தொழில் செய்து வரும் நிலையில் மாணவனின் உயர்கல்விக்கு அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிபோதையில் மளிகை கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்திய இயக்குனர் கௌதமனின் மகன் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். சென்னை அண்ணாநகர் பகுதியில் குடிபோதையில் வந்த இயக்குனர் கௌதமனின் மகன் தமிழழகன் மற்றும் அவரது நண்பர் சரத் ஆகியோர் மளிகை கடை உரிமையாளர் சண்முகம் என்பவரது ஆட்டோ மீது மோதியுள்ளனர். இதனையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சண்முகத்தை இருவரும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து சண்முகம் அளித்த புகாரில் போலீசார் 2 கைது செய்து பின்னர் காவல் நிலைய ஜாமீனிலேயே விடுவித்தனர். தூத்துக்குடி அருகே வல்லநாட்டில் நடைபெற்ற கோவில் கொடை விழாவில் உணவருந்திய 30க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. சைவம் மற்றும் அசைவம் என 2 வகையான உணவுகளையும் உட்கொண்டவர்கள் மற்றும் தாமிரபரணி ஆற்று நீரை பருகிய 30க்கும் மேற்பட்டோர் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு திருநெல்வேலியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் மயக்கம் போன்ற அறிகுறிகள் காணப்படுவதாக கூறப்படுகிறது. திருப்பூர் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் போதை ஆசாமிகள் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி 6வது வார்டுக்கு உட்பட்ட கவுண்டநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 17.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டது. இதில் நேற்று முன்தினம் இரவு மது அருந்திய நபர்கள் மலம் கலந்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் இந்த தண்ணீரை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த பின்னர் தூய்மை பணி நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் திருப்பூர் வடக்கு போலீசார் 2 பேரை கைது செய்தனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் பதவிக்கு நான் முயற்சிக்கவில்லை என்று எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் கடந்த 5ஆம் தேதி 2 தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் 2 தரப்பு மக்களையும் சந்தித்து நடைபெற்ற விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் 55% குற்றம் அதிகரித்து இருப்பதாக நயினார் நாகேந்திரன் எந்த ஆதாரத்தின் அடிப்படையாக கொண்டு கூறினார் என்று தெரியவில்லை. கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் தங்களது தனித்தன்மையை காட்டத்தான் செய்யும் என்றும் தெரிவித்தார். கப்பல் பயணம் காந்தம் போன்றது, மீண்டும் மீண்டும் பயணிக்க தூண்டும் என்று சிவகங்கை பயணிகள் கப்பல் கேப்டன் தெரிவித்தார். நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் துறை இடையிலான கப்பல் போக்குவரத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் இன்று 100வது பயணத்தை சிவகங்கை கப்பல் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து பேசிய கப்பல் கேப்டன் ராஜா ஜவஹர், விமானத்தை விட கப்பல் பயணத்தில் இயற்கை அழகை ரசிப்பதுடன் டால்பின், திமிங்கலம் உள்ளிட்டவைகளை நேரடியாக பார்க்கின்ற வாய்ப்பு கிடைப்பதாகவும் மீண்டும் மீண்டும் பயணிக்க தூண்டும் என்று கூறியவர், கப்பல் பயணத்தை அனுபவிப்பவர்களுக்குதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் கடந்த சில நாட்களாக கடுமையாக வெயில் கொளுத்தி வந்தது.
இதனால் மக்கள் வெளியில் செல்லக்கூட முடியாமல் அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் நள்ளிரவு பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையில் ஒரே நாளில் 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். திருச்சி, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு இயக்கப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நிர்வாக கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் முன் அறிவிப்பு இல்லாமல் ஒரே நாளில் 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய உடற்பயிற்சி மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய டென்னிஸ் மைதானத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் உடற்பயிற்சி மையம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இம்மையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்வில் அமைச்சர் சேகர் பாபு, திமுக எம்பி தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை கொளத்தூரில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். கொளத்தூர் GKM காலனி மைதானத்தில் கொளத்தூர் தொகுதி திமுக சார்பில் அமைக்கப்பட்ட 4 ஆண்டு சாதனை விளக்க கண்காட்சியில் திமுக அரசு 4 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்களை விளக்கும் வகையில் 3D காணொளி காட்சிப்படுத்தப்பட்டது. இதனை தொடங்கி வைக்க வருகை தந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவினர் வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவருக்கு கூட காங்கிரசுக்கு எதிர்காலம் இல்லை என்பது தெரியும் என்று பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி கருத்து தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், இந்தியா கூட்டணி உறுதியாக இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றும், ஆனால் அப்படி இருப்பது போல் தெரியவில்லை என்றும் பேசியிருந்தார். இவரது பேச்சு சர்ச்சையான நிலையில் எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிகள் அப்படியே இருக்காது, பாஜக ஒரு வலிமையான அமைப்பு என்றும் காங்கிரசுக்கு எதிர்காலம் இல்லை என்பது காங்கிரஸ் கட்சியினருக்கே தெரியும் என்றும் தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு ராஜ்பவனில் ஆளுநர் விருந்தளித்தது வெட்கக்கேடான செயல் என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற மதிமுக தெற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய அரசியல் சாசன சட்டங்களுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாகவும் துணைவேந்தர் ஜெகநாதன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள சுத்த ரத்தனேஸ்வரர் கோவிலில் முதலாம் பராந்தக சோழனின் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஊட்டத்தூர் சுத்த ரத்தனேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை அறநிலையத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது 13 கல்வெட்டுகள் புதிதாக கண்டறியப்பட்டன. இதில் 5 கல்வெட்டுகள் முழுமையாகவும் 7 கல்வெட்டுகள் துண்டு கல்வெட்டுகளாகவும் கிடைத்துள்ள நிலையில் கல்வெட்டுகள் சோழர் பாண்டியர் காலத்தைச் சேர்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கொளத்தூரில் மூடநம்பிக்கை ஒழிப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திராவிட விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கேட்டும் இதுவரை எந்தவித உத்தரவும் வரவில்லை என்று அக்கழக ஒருங்கிணைப்பாளர் சுதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இவ்வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் ஜனநாயக முறைப்படி பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெறுவதாகவும் ஏற்கனவே இதுபோல நிகழ்வுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அனுமதி அளிக்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததற்கு ஆப்கானிஸ்தான் அரசுக்கு இந்தியா நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. பகல்காம் தாக்குதலில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது. இதற்கு இந்திய அரசு ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மவ்லவி அமீர் கான் முத்தாகியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி நன்றி தெரிவித்தார். ஆப்கான் அரசுடன் இந்தியா நடத்திய இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தை இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி ஏழுமலையானை தரிசித்த இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு ரங்கநாயக்க மண்டபத்தில் அர்ச்சகர்கள் வேத ஆசீர்வாதம் வழங்கினர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பிறகு ரங்கநாயக மண்டபத்தில் அர்ச்சகர்கள் வேத ஆசீர்வாதம் வழங்கினர்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்த மாதம் 18ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் 101வது ராக்கெட் விண்ணில் ஏவப்பட இருப்பதாகவும், PSLV C-61 பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் எடுத்து செல்ல இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் 62 ஆண்டுகளில் 63வது PSLV-யை ஏவப்போவதாகவும் மகிழ்ச்சியுடன் கூறினார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் வடக்கு பகுதியில் காசா நகரம் மற்றும் ஜபாலியாவில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியது. எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இஸ்ரேலிய போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் கான் யூனிஸ் 9 வீடுகள் தரைமட்டமாக்கியுள்ளன. இதில் இருந்த மொத்த குடும்பங்களும் கொல்லப்பட்டுள்ளனர். ஜபாலியா அகதிகள் முகாம் மற்றும் அருகில் உள்ள பகுதிகளில் 13 வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதனால் பொதுமக்கள் வீடுகள் மற்றும் முகாம்களை விட்டு வெளியேறி வருகின்றனர். போர் பதற்றம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட IPL போட்டிகள் இன்று முதல் மீண்டும் தொடங்குகிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்ட 18வது IPL சீசன் ஒரு வார கால இடைநிறுத்தத்திற்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்குகிறது. பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணியை பெங்களூரு அணி எதிர்கொள்கிறது. நீரவ் மோடியின் ஜாமீன் மனுவை மீண்டும் தள்ளுபடி செய்து லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வைர வியாபாரி நீரவ் மோடி பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 6,498 கோடி ரூபாய் கடன் பெற்று அதனை திருப்ப செலுத்தாமல் பிரிட்டனுக்கு தப்பிச் சென்று விட்டார். பின்னர் CBI அளித்த புகாரின் பேரில் கடந்த 2019ஆம் ஆண்டு பிரிட்டன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி நீரவ் மோடி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை லண்டன் உயர்நீதிமன்றம் மீண்டும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இது இவரின் 10வது ஜாமீன் மனு என்பது குறிப்பிடத்தக்கது. டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்ததில் விராட் கோலிக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், இந்த முடிவை அறிவிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன் விராட் கோலியிடம் பேசியதாகவும், விராட் கோலி கிரிக்கெட்டுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டேன் என்றும், இதனால் ஓய்வில் மிகவும் உறுதியாக இருப்பதாக கூறியதாகவும் தெரிவித்தார். யுக்ரைனுக்கு ராணுவ ஆதரவை வலுப்படுத்த வேண்டும் என்று அதிபர் செலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக போர் நீடித்து வருகிறது. யுக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த புட்டின் சம்மதம் தெரிவித்தார். இதனையடுத்து துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய செலன்ஸ்கி, அமைதியை அடைவதற்கான முதல் படி போர் நிறுத்தம் என்றார். மேலும் ரஷ்யா மீதான சர்வதேச அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவில் இருந்து வெளிநாட்டிற்கு பணம் அனுப்பினால் 5% வரி விதிக்கப்படும் என்ற ட்ரம்பின் அறிவிப்பால் இந்தியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக சுமார் 4.78 கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தி ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற புதிய மசோதாவை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வரையறுத்துள்ளது. இதில் வெளிநாட்டினருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள், வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அமெரிக்காவில் பணியாற்றும் வெளிநாட்டினர் தங்களது சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்பினால் 5% வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிரீன் கார்டு மற்றும் H1B, H2A, H2B விசா பெற்று அமெரிக்காவில் பணியாற்றும் சுமார் 4.78 கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் அதிர்ச்சியடைந்தனர். தாரமங்கலம் நகராட்சி கூட்டத்தில் பாமக உறுப்பினர் பேசிய பேச்சு சர்ச்சையாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தாரமங்கலம் நகராட்சி மாமன்றத்தில் சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும், வரவு செலவு கணக்கு காட்டப்படவில்லை என்றும் கூறி கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பாமக உறுப்பினர், எங்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் கொடுத்து விடுங்கள், நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம் என்று பேசினார். அதன் பின்னர் அடுத்த கூட்டத்தில் வரவு செலவு காண்பிக்கப்படும் என்று கூறிய நிலையில் 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விளைநிலங்களை தரிசு நிலங்களாக வருவாய்த்துறை அதிகாரிகள் கணக்கு காண்பிப்பதாக விவசாய முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து நாமக்கல் மாவட்டம் வலையப்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 882 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள சிப்காட் தொழிற்சாலைக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக விவசாய நிலங்களை தரிசு நிலமாக அதிகாரிகள் கணக்கு காண்பிப்பதாக குற்றம் சாட்டினார்.
மேலும் தவறான தகவல்களை அளித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் கூறினார்.